என்னங்க இங்க வாங்க, இங்க வந்து கம்ப்ளைண்ட போடுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் போட்ட உடனே உடனுக்குடன் சரி பண்ணிடுவாங்க. வாங்க, அது பேரு தாங்க தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அது வந்து கம்ப்ளைண்ட் போட்ட உடனே நாங்கள் வந்து உடனுக்குடன் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு 30 நாள் ஆகுதுங்க. அந்த 30 நாள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணல, அதை ஓப்பனும் பண்ணல, அது காலாவதி ஆயிடுச்சுன்ற மாதிரி மெசேஜ் வந்து நான் போயிட்டு பார்க்குறேன். என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் போய் பார்த்தா காலாவதி ஆகிவிட்டது. அதாவது நான் போட்ட கம்ப்ளைண்ட்டை யாருமே பார்க்காம சம்மந்தப்பட்ட துறைக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது காலாவதியாகவே ஆயிடுச்சு. அதாவது இது 30 நாளாக தான் தூங்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன். இது 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்து இன்னமும் எனக்கு மெசேஜ் மட்டும் விட்டுறாங்க, சரி பண்ணிவிடுவோன்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணாமல் தான் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொய் சொல்கிறத நிறுத்திக்கோங்க தயவு செஞ்சு. சிஎம் செல்லு ஒர்க்கே ஆகலை, சிஎம் செல்லில் ஒரு பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் நடக்கலை. நான் ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ கூட நான் அந்த ரோடு வந்து நான் போட வச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது கண்டிப்பாக உண்மையாக என்னோட முயற்சியால் தான் அந்த ரோடு வந்து போட வச்சேன். அது காரணம் வீடியோ மட்டுமே தான். அதை தவிர்த்து நான் போட்ட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் இடத்துல போகும்போதெல்லாம் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு சூப்பராக வேலை செய்துன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க.